குக் வித் கோமாளியில் இர்ஃபான் அவங்க செஞ்ச நெய் சோறு, மட்டன் தால்ச்சா, சிக்கன் மிளகு கறி தான் பண்ணியிருக்கேன். மட்டன் தால்ச்சாக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலப்பருப்பு, மட்டன், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் நல்லா போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி காய் வேகவுமே மாங்காய், புளி தண்ணி வேக வச்சுருக்க அந்த மட்டன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா மட்டன் தால்ச்சா ரெடி. சிக்கனுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள்னு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் கருவேப்பிலையும் போட்டால் சிக்கன் ரெடி. நெய்ச்சோறுக்கு ஒரு பேனில் நெய்யை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கவே சீரக சம்பா அரிசி ஊற வச்சதை போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு இறக்குனோம்னா ஒரு சூப்பரான நெய்